இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். எஸ்ரா புஸ்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனத்தில் எப்படி ஒரு வார்த்தை, ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்தில் இன்னும் இஸ்ரவேலுக்கு நம்பிக்கை உண்டு. இன்னும் நம்பிக்கை உண்டு. இந்த மாதத்தை முடிக்க போகிறோம். இறுதி நாளில் நம்ம வந்திருக்கிறோம். இன்னும் நிறைவேறவில்லையே, இன்னும் கைகூடவில்லையே, இன்னும் அது இலக்கை எட்டவில்லையே என்று ஒரு வேளை கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கான வார்த்தை, இன்னும் நம்பிக்கை உண்டு. இன்னும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. இந்த 30 நாட்கள் கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தின ஆண்டவர் இன்னும் ஒரு புதிய மாதத்தை தரும் பொழுது புதிய ஆசீர்வாதங்கள், புதிய வாசல்கள், புதிய எல்லைகளை ஆண்டவர் நமக்கு சுதந்திரிக்கும்படி நிச்சயமாய் தருவார். அதைத்தான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இன்னும் நம்பிக்கை உண்டு. நம்பிக்கையை மாத்திரம் ஒருபோதும் இழந்து போகாதீங்க. ஆண்டவர் மேலே வைத்த நம்பிக்கை, அவர் மேலே வைத்த விசுவாசம், அவர் மேலே வைத்த அந்த எண்ணங்கள் ஒருபோதும் நிலையற்று போகக்கூடாது. நம்பிக்கையோடு காத்திருப்போம். இந்த மாதம் கர்த்தர் நம்மை நடத்தினாரே, இந்த மாதம் முழுவதும் நம்ம போக்குவரத்தை ஆசீர்வதித்தாரே, இந்த மாதம் முழுவதும் கைட்டு செய்த காரியங்களை வாய்க்க செய்தாரே, இந்த மாதம் முழுவதும் மனிதர் கண்களில் தயவு கிடைத்தது, இந்த மாதம் முழுவதும் நமக்கு அனுகூலத்தை உண்டாக்கினாரே, நம்மையும் நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்தாரே, பராமரித்தாரே, போஷித்தாரே. நன்றி செலுத்துவோம். இன்னும் நம்பிக்கையோடு, இன்னும் விசுவாசத்தோடு, இன்னும் புதிய பலத்தோடு ஆண்டவருக்காக நம்ம ஓடுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் இந்த மாதம் முழுவதும் எங்களோடு நீங்கள் வந்தீங்க அப்பா. கரத்தை பிடித்து நடத்துனீங்க ஆண்டவரே. எங்கள் காரியங்களை வாய்க்க செய்தீங்களே. இந்த மாதத்தை நிறைவாய் பூரணமாக எங்களுக்கு தந்தீங்களே. உம்மை சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். புதிய மாதத்துக்கு ஆயத்தப்படுகிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக, இன்னும் எங்களுக்கு நம்பிக்கை பெருகி கொண்டிருப்பதற்காக சோத்திர ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.